ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னோட வலது கையை நான் பிடிச்சிருக்கேன், உன்னோட வலது கையை நான் பிடிச்சிருக்கேன், உன்னோட வலது கையை பிடிச்சு நான் செமையான பாதையில நடத்துவேன், ஜெயத்துல நடத்துவேன், நான் ஆசீர்வாதமா நடத்துவேன். நீ எங்கெல்லாம் பள்ளத்துல விழுகணும்னு சொல்லி சாத்தான் திட்டமிட்டு இருக்கானோ அந்த பள்ளங்களை எல்லாம் நான் நிரப்பி நான் உன்னை அந்த பள்ளத்துல விழாதபடிக்கு என் கையில உன்னை பிடிச்சு நான் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க என்ன காரியங்களை குறித்து பயந்திருந்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறார், என்னோட கை உன்னோட கையை பிடிச்சிருக்கு, ஆகவே நீ பயப்படாதே. என்னோட கரம், சர்வ வல்லவராகிய என்னுடைய கரம், தழும்புள்ள கரம் உன்னோட கையை பிடிச்சிருக்கு, அதனால நீ சோர்ந்து போகாதே. நீ ஜெயிக்க பிறந்தவ, நீ ஜெயமெடுக்கிறதுக்காகவே இந்த பூமியில வாழ்கிறவ, ஆகவே நீ பயப்படாதே. நான் உன்னோட கையை பிடிச்சு எல்லாவற்றிலையும் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். சோர்ந்து போக வேண்டாம், ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உடைய வலது கையினால எங்களை பிடிச்சு நடத்துகிற தெய்வயா நீங்க. ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரம் நாங்கள் விழுந்து போகிறோம், அநேக நேரம் நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஆனா உம்முடைய கரம் எங்க கரத்தை பிடிச்சிருக்கும் போது நாங்கள் எதுலையுமே தடுமாறாதபடிக்கு ஜெயமாய் ஓட எங்களுக்கு முடியுமே அப்பா. இந்த நாளில் நீர் அப்படி எங்களை நடத்துகிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே ஆண்டுடைய கரம் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கு, நம்ம வாழ்ந்திருப்போம். God bless you. God bless you.